ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்துக்கிறேன். சோம்போட வாசனை வர வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். சோம்போட வாசனை வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். ஜீரகம் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு வறுக்கும்போது தெரிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மிளகு கூடவே 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 ஸ்டார், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு வாசனைக்காண்டி தான் சேர்த்துக்கிறோம். இப்போ மிளகு நல்லா வறுபட்டாச்சு. இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். மல்லியும் கொஞ்சம் மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வறுக்கக்கூடாது. ஏன்னா மல்லி வறுக்கிறதுக்கு டைம் வேற, ஜீரகம் வறுக்கிறதுக்கு டைம் வேற. அதனால நம்மளுக்கு சிலது கரிஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கிறோம். இதெல்லாம் பவுடராக சேர்க்காம இந்த மாதிரி வறுத்து அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கானதை இப்போ நம்ம வறுத்துட்ருக்கோம். மல்லி வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தட்டில் மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக 4 காஞ்ச வத்தல் போட்டு வறுத்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க. வத்தல் லைட்டாக அங்கங்கே கருப்பாக இருக்குல்ல, அந்த மாதிரி வறுத்தா போதும். இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாமே ஆற வச்சு தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி மையா மிக்ஸ் பவுடரை அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ ஒரு 10 போல் முந்திரி பருப்பை சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். முந்திரி பருப்போட கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வறுபட்டாலே போதும். லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டாரு, 3 கிராம்பு. இது கூடவே நான் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை உரித்து நீளமாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த பெப்பர் ஃப்ரைக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கலர் மாதிரி லைட்டாக பொன்னிறமாக இருக்குது. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. 2 தக்காளியை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா மையா வதங்கணும். அது வரைக்கும் நான் வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் மட்டன் சேர்த்துக்கிறேன். இதை நான் குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தது. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச பவுடர் இது.
இதிலிருந்து நம்ம இப்போ ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள். இப்போ இந்த பவுடரோடு சேர்த்து நம்ம மட்டனையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்புறம் நான் மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நம்ம மூடி போட்டு இந்த மட்டனை இந்த இதோட வேக விட்டுறலாம். ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. தண்ணியில் நல்லா இஞ்சி வந்திருக்கு, மட்டனில் நல்லா மசாலா இறங்கிருச்சு. இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம முந்திரி பருப்பை வச்சுருந்தோம்ல அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கருவேப்பிலை கடைசியில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தான். இப்போ இது கூட லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். ஒரு அரை லெமன் மட்டும் புழிஞ்சுட்டுக்கிறேன், ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காண்டி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பெப்பர் ஃப்ரை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.